எதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. சொல்லுங்கப்பா. இல்லப்பா அப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஆமா என்ன ஆன்றத நான் சாப்பிட்ட பண்ணி சாப்பிட்டீங்களா? சவுண்ட கம்மி பண்ணு. போன் தானே பேசிட்டு இருக்கிற. என்ன சவுண்ட வச்சிருக்க? அப்படியே கம்மி பண்ண மாட்டியா? உனக்கு ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? சோறு திங்கிற வேற திங்கிற போன் பேசிட்டு இருக்கிற. அப்ப நேரம் பேசிட்டு இருக்கிற. சவுண்ட கம்மி பண்ணி சொல்ல சவுண்ட் வச்சிட்டு இருக்கிற. எறும்பு மாடு அடுத்தனா மூளை குழம்பு காது வெளியே வந்துரு பாத்துக்க. காதை பிச்சு காக்கா போடுற பாத்துக்க. கவனமா இருந்துக்க. சவுண்ட் அவுட்னா சங்கிலே இருந்து பாத்துக்கோ. இவ்வளவு சொல்ற உனக்கு உரைக்குமா உரைக்காதா? அம்மா ஏன் இவ்வளவு சத்தம்? அவ என்ன பண்ணாங்க? ஏன் இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? மெதுவா பேசணும். எதா இருந்தாலும் மெதுவா பேசணும். சரி வாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வாங்க இதுல உட்காருங்க. இல்ல 2 பேரும் என்ன பண்ணுனீங்க சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை? நானே வாரத்துல 2 நாள் அப்பா கிட்ட போன் பேசுறேன். ஆமா, அதையும் சவுண்ட் வச்சு போன் பாக்குறா. சவுண்ட ஆஃப் பண்ணுன்னு சொன்னா ஆஃப் பண்ண மாட்டா. அப்பா என்னம்மா கேட்டே இருக்கிறாரு. நான் என்ன சொல்றது? அதுக்குதான் நான் திட்டினேன். அதுக்குதான் இப்ப இந்த போல வீரவசனமா எடுத்து அடுக்கடுக்கா விட்டியாக்கும். பாருங்க இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க. போன் தான் பாக்குறது தவிர சரி அக்கா சொல்றாங்கன்னு பாக்கவே மாட்டீரா. இங்க பாருங்கம்மா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பொறுமையா பேசணும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? பொறுமைங்கிறது கடலில் பெரிது. பொறுமையா இருந்தா எல்லாமே நம் கையில. புரியுதா? 1 மணி நேரம் கழிச்சு கரம்பரம் ஹலோ சொல்லுங்க. சாப்பாடு செஞ்சாச்சு. நைட் சாப்பாடு இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க. இல்ல கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணுமா? காசு வந்துருச்சு காலையில. இல்ல சவுண்ட கொஞ்சம் குறைப்புல. என்ன ஆன்றத ஒரு நிமிஷம் போன வைங்கள. வாரேன் உங்களுக்கு. இப்ப பிள்ளைகிட்ட இருக்கேன் காட்டி கொய்யால சோழி முடிஞ்சு. பொறுமை இழக்கிற தாயும் இந்த மாதிரி சோதிக்கிற பிள்ளையும் இருந்தா கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.